ஓகேவா? இது விளங்கினதா? ஓகே. இப்போ ஷோல்டர் பின் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்து எடுத்து வச்சுட்டு இந்த பிளேட், இந்த சென்டர் பிளேட்டை நாங்கள் அப்படியே கையில் எடுத்து பிளேட் எல்லாம் நாங்கள் அலைன் பண்ணி வச்சுருக்கோம், அந்த பகுதியை கீழே வச்சுருவோம். கீழே வச்சுட்டு இப்போ ஷோல்டர் பின்னில் கை வச்சு ஓகேவா? இப்போ இதில் எல்லாம் தூக்கி பழகாதீங்க. என்னடா நாங்கள் ஏற்கனவே அயன் பண்ணின சாரியை நீட்டாக எடுக்கணும், எப்படி எடுக்கணும்? ஷோல்டர் பின்னில் கை வச்சு எடுக்கணும். அந்த பகுதியை அப்படியே நாங்கள் முன்னுக்கு போகிறோம். அதாவது முன்னுக்கு எவ்வளோ தூரத்தில் போடணும்டா, இப்போ இதான் ஷோல்டர் பின்னுடா, இந்த இவ்வளவு 1 இவ்வளவு 2. அதாவது எங்கள்கிட்ட பேக் எவ்வளவு தூக்கி இருக்கோ, நாங்கள் எவ்வளோ தூரத்தில் பேக் பண்ண போகிறோம். பெரிய பேக்கிங்கடா அதுக்கேற்ற மாதிரி போடணும், சின்ன பேக்கிங்கடா அதுக்கேற்ற மாதிரி போடணும். ஓகேவா? இப்போ அந்த பகுதிக்கு அந்த அளவில் போடணும். அதாவது எங்களோட பேக்குண்டா அளவு, பேக் எடுத்துட்டு வர பேக் எவ்வளவு பெருசாக இருக்குது இந்த அளவு, அதாவது அயன் டேபிள் அளவு தான் எங்கள்கிட்ட பேக் இருக்குது, பேக்கிங் தரப்போகுது. ஸோ அந்த அளவையும் நாங்கள் இந்த அளவையும் கீழே போடுறோம். சரியா? கீழே போட்டுட்டு என்ன செய்யறாங்க, அயன் பண்ணின அவ்வளோத்தையும் நாங்கள் பட்டர் ப்ளீட் அவ்வளோத்தையும் திருப்பி அரேஞ்ச் பண்ணி நீட்டாக திருப்பி அடுத்து நாங்கள் இந்த பகுதியை தூக்கி மேலே வைக்கும்போது என்ன செய்வது, பிளேட் எல்லாம் கீழே போகும். சரி, இந்த பகுதி கீழே போகும், அப்போ மெஷர்மெண்ட் மாறிடும். ஸோ அதுக்காகத்தான் இந்த பின் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே, இவ்வளோ கிளியரா? இப்போ சொருகுற பகுதி, அதாவது இடுப்புல சொருகுற பகுதி இங்கே இருக்கு. இதை கொண்டு வந்து திருப்பி இந்த பின்னோட, அதாவது ஃபிக்ஸ் பண்ணி அந்த கிளிப் எடுத்துட்டு திருப்பி இந்த பகுதியையும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு மடிப்பு போட்டுட்டு நீங்கள் கட் பண்ண போகிற பேக்கை வச்சு பாருங்க. உங்களுக்கு அளவு அதுக்குள்ளே வந்துட்டுண்டா மடிங்க, இல்லாட்டி இன்னொரு மடிப்பு போட்டுக்கொள்ளலாம். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணின அந்த பின்னை கலட்டிட்டு இந்த பகுதியை அப்படியே கொண்டு வந்து ஷோல்டர் பின்னை பிடிச்சு கொண்டு வந்து ஓகே இந்த பக்கம் போட்டுட்டு இந்த அவ்வளோத்தையுமே சின்ன சின்ன மடிச்சு இந்த பகுதிக்குள்ள ஃபிக்ஸ் வச்சிங்கன்னா ஓகே. உங்களோட லோகோ சிம்பிள் என்ன இருக்கோ, உங்களோட லோகோ இல்லாட்டி என்ன ஸ்டிக்கர், தேங்க்யூ, மேபி நீங்கள் உங்களுக்கு சம்டைம் உங்களுக்குரிய பேக்கும் வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஓகே. சரியா?